வெல்கம் பேக் டு மோட்டோ விஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்ஸ். இன்னைக்கு ஒரு அதிரடியான ஒரு காரை நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இந்தியன் கார் மார்க்கெட்டில் எஸ்யூவி ஸ்பேஸில் அவங்களோட டாமினன்ஸை காட்டின ஒரு பிராண்ட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. அப்படிப்பட்ட மஹிந்திரா கிட்ட இருந்து எலக்ட்ரிக் எஸ்யூவிஸில் பான் எலக்ட்ரிக் ஆரிஜினில் வந்த 2 கார்ஸில் ஒரு அதிரடியான ஒரு எஸ்யூவி இன்னைக்கு நம்ம கூட இருக்குது. ஸோ இதுதான் மஹிந்திராவோட ஆல் நியூ XEV9e. கரெக்டுங்க, XEV-ஆ இப்போ நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ இந்த காரு ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆர்கிடெக்சரில், எலக்ட்ரானிக் ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆன இந்த காரு இங்க்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் குளோபல் பிளாட்ஃபார்முக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு பெஞ்ச்மார்க் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இந்த கார் டெக்கில் அதிரடியாக ஆல் அவுட்டாக இந்த தடவை மஹிந்திரா போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்க்காத அளவுக்கு டெக்னாலஜிஸும் ஃபீச்சர்ஸும் இந்த காருக்குள்ள சர்ப்ரைசிங்கான பேக்கேஜில் கொடுத்துருக்குறாங்க. எஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த காரில் இருக்கக்கூடிய எல்லா பெல்ஸ் அண்ட் விசில்ஸையும் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறோம். லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன்டு தி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாப்புலர் ரெக்வெஸ்ட். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் டைம்லி பேசிஸில் உங்களை ரீச் ஆகும். இப்போ XEV9-ஐ இன்டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க. ஆல் நியூ XEV9-யோட எக்ஸ்டீரியரை இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எடுத்தோன்னே பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொப்போர்ஷனேட்டான ஒரு டிசைனாக எனக்கு படுது. ஃபேஸ் ஒரு ஆல் அவுட் அக்ரெசிவாக எனக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மஹிந்திரா XUV ரேஞ்சஸ்லேருந்து சில கியூஸையும் சில இன்ஸ்பிரேஷன்ஸையும் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த தடவை பயங்கர எலக்ட்ரிக்கான ஒரு மேக் ஓவராக இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். எஸ், இங்கே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு எல்இடி பார் நம்ம பார்க்க முடியுது. கனெக்டட் எல்இடி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி டிஆர்எல்ஸ் ஆனது மஹிந்திரா XUV சீரீஸ்லேயே நம்ம பார்க்கக்கூடிய விதமாக அந்த வேர்ட்டிக்கலாக அந்த அலைன் ஆகிருக்குது. ஸோ ஃபுல்லாக ஆல் த வே அப் டு ஃப்ரண்ட் பம்பரை டச் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய எல்இடி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேஷியாவில் மஹிந்திராவோட ஆல் நியூ இன்ஃபினிட்டி டிசைன் பார்க்க முடியுது. பான் எலக்ட்ரிக் தீமோட அவங்களோட பிராண்ட் நியூ லோகோ இங்கே நம்ம பார்க்க முடியுது. நல்ல மஸ்குலராக ஹை ரைஸ் பானட்டாக போகுது. எஸ்யூவியோட ஸ்டாண்ட்ஸ் அந்த ஃப்ரண்ட் ஃபேஷியா ரொம்ப அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இந்த லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி போகிற விதமாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மஸ்குலரான ப்ராமினென்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். கீழே நம்ம ஹெட்லைட் அசம்பிளி பார்க்க முடியுது. மெயின் ஹெட் லேம்ப்ஸ் அழகாக அந்த பம்பரோட இன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தடவை ஃபுல்லாக கன்சீல்டு யூனிட்டாக இருக்குது. கிரில் ஓப்பன்டு கிரில் இல்லை, எலக்ட்ரிக் ஆரிஜின் அப்படின்றதுனால ஃபுல்லி கன்சீல்டு யூனிட். 360 டிகிரிக்கான கேமரா நம்ம பார்க்க முடியுது. கீழே பார்த்தோம்னா இங்கே ஒரு ஓப்பனிங், ஒரு வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் மோட்டருக்கு தேவைப்படக்கூடிய வென்டிலேஷன் கொடுக்குற ஜாபை இந்த இடத்துல இருக்க இந்த யூனிட் பண்ணுது. ப்ளஸ் அதே மாதிரி ஏடாஸ்க்கான ரேடாரோட பொசிஷன் கரெக்டாக சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு எனக்கு மஸ்குலராகவும் இருக்குது, ஆங்குலராகவும் இருக்குது. அதே சமயம் ரொம்ப ரேடிக்கலான ஒரு டிசைனாக இந்த XEV9 எனக்கு படுது. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சைட் ப்ரொஃபைல் ஆஃப் தி XEV9க்கு வந்தோம்னா ஒரு மேசிவான சைட் ப்ரொஃபைல் பார்க்க முடியுது. டிபிக்கல் SUV கூப்பே டிசைன் நம்ம பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா ரூப் அழகாக அந்த பூட்டோட மர்ஜ் ஆகிற விதம் ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப விஷுவலாக ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேசிவான 19 இன்ச்சஸ்க்கான அலாய் வீல்ஸ் பார்க்க முடியுது. இந்த 9e மாடல் 3 விதமான வேரியன்ட்ஸில் வருதுங்க. ரொம்ப கன்ஃபியூசிங்கால போகாமல் சிம்பிளாக 3 வேரியன்ட்டு. நேம் பார்த்தீங்கன்னா பேக் 1, பேக் 2, பேக் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது பேக் 3 டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா மேசிவான 207 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அன்லேடன் கண்டிஷனில் நமக்கு கிடைக்குது. ப்ளஸ் ஓவராலாக இந்த லெங்க் பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை 4.7 மீட்டர்ஸ்க்கான லெங்க்த்துங்க. இது XUV 700 நீளம் ஜாஸ்தியான காரு. ஸோ டிபிக்கலி நம்ம பார்த்துட்டு இருக்க கார் நல்ல லெங்க்தியான ஒரு ரோட் ப்ரெசன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு கார் தான் அப்படின்றது சைட் ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா இன்ஸ்டன்டேனியஸாக நமக்கு தெரிஞ்சிருது. அண்ட் வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2775 mm, அதாவது 2775 mm ஆன வீல் பேஸ் இந்த காரில் இருக்குது. இது ஐடென்டிக்கல் ஃபார் ஆல் இன்க்ளோ ஆர்கிடெக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த XEV9 ஃபுல்லாக உங்களுக்கு 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனிங் அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரியர் டோர் பார்த்தீங்கன்னா சி பில்லரோட உங்களுக்கு மர்ஜ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு டோர் தான். இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸை ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இந்த டோர்ஸ் நமக்கு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு கிளியராக நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி ஆல் அவுட்டாக பார்த்தோம்னா பீங் அன் எலக்ட்ரிக் கார், பான் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுனால ஒரு கிளாஸ் தீம் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட்டாக வீல் ஆர்ச்சஸாக இருக்கட்டும், பாடியோட சைட் பேனல்ஸாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக அந்த கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. இதுலேருந்து ஒரு 3-4 செக்மெண்ட் அபோவாக இருக்கிற சில எலக்ட்ரிக் கார்ஸில் இருக்கக்கூடிய கரண்ட் டிசைன் லாங்குவேஜ் தான் இந்த கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட்டு.
த்ரூ அவுட்டா பாடி ஃபுல்லா கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப அப் மார்க்கெட்டா ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கை இந்த கார் கொடுக்கும். ரியர் ப்ரொஃபைல் ஆஃப் தி XCV90 ஆல் அவுட்டா அவங்க வந்து போய் இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். எக்ஸ்டென்சிவான எல்இடி நம்ம பார்க்க முடியுது. எண்ட் டு எண்ட் அந்த பம்பர்ல இருந்து இந்த பம்பர் வரைக்கும் ஒரு ஃபுல் ரேஞ்ச் எல்இடி ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெயில் லைட் வந்து இன்னொரு கூல் ஃபீச்சருமே இருக்குது. அது என்னன்றதை நம்ம வந்து கோயிங் ஃபார்வர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கூப்பே ரூஃப் வந்து மர்ஜ் ஆகிற விதமாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ஒரு சின்ன ஒரு மினி ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஷார்க் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. திரும்பி அகைன் மஹிந்திராவோட அந்த பான் எலக்ட்ரிக் இன்ஃபினிட்டி லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் இந்த ரிவர்ஸ் சென்சார், ஏடாஸ்க்கான ரிவர்ஸ் கேமரா எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அப் மார்க்கெட்டா இருக்குது. இந்த செக்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு புச் லுக்கிங்கான மேசிவ் சைஸ்டு கூப்பே எஸ்யூவி காம்படிஷன்லேயே இல்லை அப்படின்றத கிளியர் கட்டா நம்மளால சொல்ல முடியும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல வந்து இந்த XCV90யோட சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. எஸ், கார் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். சார்ஜிங் சாக்கெட் ரொம்ப ஆக்சசபிளாகவே இருக்குது. இந்த காரோட பூட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கெஸ்டர் கண்ட்ரோலில் நீங்கள் பண்ணலாம். கார் அன்லாக்டாக இருக்கப்போ நீங்கள் 2 கையில் லக்கேஜ் இருக்கப்போ கூட கெஸ்டர் கண்ட்ரோலால் கால் எப்படி வச்சிங்கன்னா பூட் வந்து ஓப்பன் ஆகுது. மேசிவான பூட்டு, 663 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட்டுங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் லெவல் ஆஃப் லக்கேஜை வந்து நீங்கள் இதில் கவர் பண்ண முடியும். கூப்பே எஸ்யூவிங்கிறனால இந்த பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லார்ஜ் அண்ட் யூசபிள் ப்ராக்டிக்கலான ஸ்பேஸ் நமக்கு இதில் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இந்த பூட் லிட்டை ஓப்பன் பண்ணோம்னா ஸ்பேஸ் சேவர் டயர் உள்ள கொடுத்துருக்காங்க, ஸ்பேர் டயரு, சார்ஜிங் கேபிள்ஸ் இருக்கு. அண்ட் இந்த போர்ஷனுக்கு அடியில தான் இந்த காரோட ரியர் ஆக்சில் மோட்டரும் இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப நோட்டிசபிளான விஷயம். எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டிங் பூட் கேட் அப்படின்றதுனால சிம்பிளா ஒரு பட்டனோட பிரஸ்ல வந்துட்டு பூட் சாலிடா க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த 90 வந்து இன்க்ளோ ஆர்கிடெக்சர், இன்க்ளோ எலக்ட்ரிக் ஆர்ஜின்னு போட்டிருக்கு இல்லைங்களா. இன்க்ளோ அப்படின்னா வந்து இந்தியன் குளோபல். ஸோ ட்ரூலி குளோபல் கார் மேட் பை அன் இந்தியன் கம்பெனி அப்படின்றது தான் ஒரு லாஜிக்கு. இதுல வந்து ஒரு த்ரூ அவுட்டா ஒரு ரேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் வந்து இந்த BE6ம் XCV90யும். இந்த சீரீஸ் ஆஃப் இன்க்ளோ ஆர்கிடெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக எல்லா கார்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ரியர் வீல் டிரைவாக தான் இருக்க போகுது, ரியர் மவுண்டட் மோட்டராக தான் இருக்க போகுது. இந்த ஆர்கிடெக்சரில் ஒரு சின்ன பியூட்டி இருக்குதுங்க. அது என்னன்றதை நம்ம வந்து கோயிங் ஃபார்வர்ட் சொல்லுவோம். அதே மாதிரி யூனிக்காக இந்த இன்க்ளோ ஆர்கிடெக்சரில் எல்லா கார்ஸுக்குமே காமனாக இருக்கக்கூடியது இந்த 2775 mm ஆஃப் வீல் பேஸ் அப்படின்றது இன்க்ளோ ஆர்கிடெக்சருக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இன்டீரியர் ஸ்பேஸ் ஆஃப் தி ஆல் நியூ XCV90 பார்க்க போகிறோம். ஜஸ்ட் லைக் தட் என்னால் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மஹிந்திரா SUVக்குள்ள வர மாதிரி உள்ள வந்து நடந்து வர முடியுதுன்னு சொல்லலாம். XCV90க்குள்ள வந்தோடனே இங்க இருக்கக்கூடிய ஒரு மேஜர் எலிஃபென்ட் இந்த ரூம்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட் இந்த 3 டிஸ்பிளேஸ் தாங்க. 3 12.3 இன்ச்சஸ்க்கான HD டிஸ்பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இன்னொன்று நம்மளோட இன்ஃபோடெயின்மெண்ட் அண்ட் இந்த காரோட ஏடாஸ், பேட்டரி லெவல் மற்றும் காரோட கிரிட்டிக்கலான ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் யூனிட். 3வது இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்பிளே கோ டிரைவருக்கான டிஸ்பிளே. கோ டிரைவரோட என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் அவங்களுக்கு தேவையான OTT ஆப்ஸ்ல இருந்து வீடியோஸ் பார்க்கறதுல இருந்து ஷாப்பிங் ஆப்ஸ் வரைக்கும் கூட ஒரு ஃபுல் சூட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸோட கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட்ல இருந்து ஒரு 3-4 செக்மெண்ட் மேலே தான் இந்த சூப்பர் லக்ஸுரி கார்ஸ்ல தான் யூஸ்வலாக இந்த 3rd டிஸ்பிளேன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை வந்து ஒரு அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல ஒரு மாஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தது உண்மையிலேயே பெரிய விஷயம். இந்த டீடைல்ஸ்குள்ள ஒன்று இன்டெப்தா போறதுக்கு முன்னாடி ஸ்டீரிங் வீலை பத்தி பேசிடலாம். இது மஹிந்திராவோட லேட்டஸ்டான எலக்ட்ரிக் கார்ஸ்ல வரக்கூடிய ஸ்டீரிங் வீலுங்க. பிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல், 2 ஸ்போக் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல்லி இலுமினேட்டட் யூனிட் சொல்லலாம். காரை ஆன் பண்ணோன்னே இங்க வந்து மஹிந்திராவோட இன்ஃபினிட்டி லோகோ வந்துருது. மற்றும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செவரல் ஃபங்க்ஷன்ஸ் இதுல வந்து வந்தது. மேல வந்து காரோட ரீஜனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ரீஜன் பேடல் ஷிஃப்டர்ஸ் மாதிரி வந்துருது. கீழே பாத்தீங்கன்னா ஒரு 1 பெடல் டிரைவிங் பட்டன் வந்துருது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பட்டன் இருக்கு, பூஸ்ட் பட்டனுங்க. நம்ம நீட் ஃபார் ஸ்பீட் கேம்ஸ்ல பாக்குற மாதிரி இல்ல ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவிஸ்ல எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கான பூஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு சடன் பர்ஸ்ட் ஆஃப் ஜூஸை வந்து இன்ஸ்டன்டேனியஸா கொடுக்கறதுக்கு இந்த பூஸ்ட் பட்டன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. யூனிட் நல்ல நீட்டா லெதர் ராப்டுல ஒரு டியூவல் ஃபினிஷ் லே அவுட்ல கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய அதே மெட்டீரியல்ஸ் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டேஷ்போர்டை பத்தி பேசணும் அப்படின்னா டியூவல் கலர் டேஷ்போர்டு, நல்ல சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. ஸ்டிச்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன விஷயத்துல அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மூவிங் டு தி ஏர் கண்டிஷனர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்டிவான ஏர் கண்டிஷனர் யூனிட் யூஸ்வலா மஹிந்திரா கார்ஸ்ல பாக்குற மாதிரி. ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஹசார்ட் பட்டன், 360 டிகிரிக்கான பட்டன், அண்ட் தென் உங்களுக்கு வந்து டிரைவர் அசிஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதெல்லாம் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறது கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த ஏசி கண்ட்ரோல் யூனிட்ஸ்லாம் இப்போ டச் ஸ்க்ரீனுக்கு போனதுனால இங்கே ஒரு மேசிவான ஸ்பேஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த யூனிட் வந்து ஒரு ஜெர்மன் மேனுஃபேக்சரர் கிட்ட நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். யாருன்னு தெரிஞ்சா கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள ஒரு ஃபோன் வயர்லெஸ் சார்ஜிங் சிஸ்டம் இருக்கு. அண்ட் ஃபோன் கனெக்டிங் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் டைப் சி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு சின்ன ஸ்டேட் செட்டப் மாதிரி இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கியர் செலக்ட் லீவரை பாருங்க, ரொம்ப ரொம்ப ப்ரீமியமா இருக்குன்னு சொல்லுவேன். ஜெர்மன் லக்ஸரி கார்ஸ்ல பாக்குற மாதிரி ஒரு கியர் செலக்டர் யூனிட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரைவ் மோட் செலக்ஷன் மற்றும் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு நாபுமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஆர்ம் ரெஸ்ட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா கீ வச்சுக்கிறதுக்கு தனி ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீ ஸ்லாட் மாதிரி அதுக்குள்ளேயும் ஒரு யூசபிளான ஃபங்க்ஷனல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. அண்ட் இந்த 9 இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டெக்கை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சர்ல மயா அப்படின்ற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. நத்திங் பட் மஹிந்திரா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு ஹை ஸ்பீட் ஈத்தர்நெட் பேஸ்டு ஆர்கிடெக்சர். இதுதான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்த காரோட ஏடாஸ் கண்ட்ரோல் பண்றது, காரோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்றது, அண்ட் தென் இந்த ஹெச்யூடி காரோட வைட்டல்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஏஐ ஆர்கிடெக்சர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா 12.3 இன்ச்சஸ்க்கான ஒரு கிறிஸ்பான ஒரு கலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பேனல். இது காரோட வைட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா கலர்ஃபுல்லா நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல உங்களோட மேப் நேவிகேஷன்ஸ் எல்லாமே ஃபுல் ஸ்கிரீன்ல நீங்க வந்து கேஷ் பண்ணிக்கலாம். ஏடாஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நீங்க இதுல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் இதுல வந்து ஆக்சுவல் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அஃபோர்டபுள் கார்ஸ்ல வர ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே மாதிரி இல்லாம கம்ப்ளீட்டா ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வருது இந்த கார்ல. விச் ஆல்சோ ஹேஸ் நமக்கு நேவிகேஷன்ஸ் எல்லாமே டைனமிக்கா உங்களுக்கு காட்டுற மாதிரி டிரைவருக்கு மட்டும் தெரியக்கூடிய விதத்துல ரொம்ப ப்ரீமியமான ஒரு செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சராகவே இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேவை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த 12.3 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் டிஸ்பிளேலயே நம்ம கிரிட்டிக்கலான சில பேட்டரி ரிகார்டிங்கான ஃபங்க்ஷன்ஸ் டேட்டா எல்லாத்தையும் பார்த்துக்க முடியுது. பேட்டரியோட கண்டிஷன் என்ன ரேஞ்சில் இருக்குது, என்ன மாதிரியான சார்ஜ் பண்ணணும், அந்த சார்ஜிங் அனாலிட்டிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. எனர்ஜி கன்சம்ஷன் எப்படி இருக்கு அப்படின்ற டேட்டாவை நம்ம இதில் பார்த்துக்க முடியுது. டிரைவ் மோட்ஸ், கிளைமேட் கண்ட்ரோலோட ஃபீச்சர்ஸ், அண்ட் தென் இன்ட்ரெஸ்டிங்கான சில சவுண்ட் ப்ரொஃபைல்ஸை வந்து நம்ம இந்த கார்ல வச்சுக்க முடியுது. டிரைவ் மோட்ஸ் எல்லாம் நம்ம வந்து நல்ல கிராஃபிக்கலா அதில் பார்க்க முடியுது. 3 விதமான டிரைவ் மோட்ஸ் இருக்கு. எவ்ரிடேன்னு ஒரு மோட் இருக்கு, ரேஸ்னு ஒரு மோட் இருக்கு, அண்ட் தென் ரேஞ்ச் உங்களுக்கு எக்கனாமிக்கலா கொடுக்கறதுக்காக ரேஞ்சுன்னு சொல்லியே ஒரு மோட் இருக்கு. அண்ட் தென் எக்ஸ்டீரியர் இன்டீரியருக்கான எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டெயில் கேட் ஓப்பன் ஆகக்கூடிய ஹைட் எவ்வளோ ஓப்பன் ஆகணுன்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மிரர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், டயர்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், எவ்வளோ டயர்ல வந்து ஏர் ப்ரெஷர் இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட் காரோட டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டமாகவும் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் டிரைவர் ஆக்குபென்ட் மானிட்டரிங் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ், இங்கே ஒரு வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. டிரைவரையும் ஆக்குபென்சியும் மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏர் கண்டிஷனர் இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த த்ரோ வந்து சப்போஸ் நீங்க பெட்டு வச்சிருக்கீங்கன்னா பெட்டுக்கு தகுந்த மாதிரி, அண்ட் ஹியூமன் இருக்காங்கன்னா எங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த த்ரோ பூஸ்ட் பண்ணி தரதா இருக்கு. அதே மாதிரி இந்த கேமராவை யூஸ் பண்ணி நான் வீடியோ கால்ஸும் பண்ணிக்கலாம். காரோட செக்யூரிட்டிக்காக நான் வந்து காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆம்பியன்ட் லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 16 மில்லியன் கலர்ஸை வந்து நம்ம டியூன் பண்ணி நமக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி காரை வந்து கம்ப்ளீட்டா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த செக்மெண்ட்ல ரொம்ப 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 அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த கார் ஆக்சுவலா ரொம்ப ஏரி தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட் தேவைப்படுது அப்படின்னா ஃபுல்லா நீங்க ஓப்பன் பண்ணலாம். இந்த கார்ல வந்து ஒரு பெரிய ஒரு கிளாஸ் ரூஃப் யூனிட் வந்து இருக்குது. ஒரு கம்ப்ளீட்டா எண்டு டு எண்டு வந்துட்டு கிளாஸ் ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா சன் ரூஃப் கிடையாது. இது வந்து ஒரு ப்ராப்பரான கிளாஸ் ரூஃப் சிஸ்டம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கார் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரோட்ஸ்டர் கார் அளவுக்கு உள்ள லைட்டிங் வர மாதிரியான ஒரு செட்டப்ல இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இன்னொரு நோட்டிசிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா, விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா டாகிள் பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன கவுண்டர் இன்டியூட்டிவான விஷயம். பட் யூஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப அடாக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த டாகிள் வந்து மேல தள்ளினீங்க அப்படின்னா விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகுது, கீழே தள்ளினீங்க அப்படின்னா விண்டோஸ் வந்து ரோல் அப் ஆகி க்ளோஸ் ஆகுது. இன்னொரு என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 ஸ்பீக்கர் ஹர்மன் கார்டனோட மியூசிக் சிஸ்டம் இருக்குதுங்க. ஹோம் தியேட்டர்ஸ் என்ன ஹோம் தியேட்டர், மேசிவ் சைஸ் தியேட்டரையே பீட் பண்ணக்கூடிய அளவுல 1400 வாட்ஸ் பவர் அவுட்புட்டோட அதிரடியான ஒரு சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு மியூசிக் லவரா இருந்தீங்கன்னா, இல்ல காரோட இன் கார் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா,
இதுல பெரிய வேல்யூ ப்ரொபோர்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நான் சொல்லுவேன். இப்போ இந்த 90யோட பேக் சீட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடலாம். மேசிவான 90 டிகிரி ஓப்பனிங் டோர்ஸ் இருக்கிறனால என்னால ரொம்ப ரொம்ப ஈஸியா உள்ள என்டர் ஆக முடியுதுங்க. ஒன்ஸ் உள்ள வந்துட்டேன் அப்படின்னா அடாடாடாடாடா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான பேக் சீட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு சொல்லுவேன். நீட்டா உங்களோட அண்டர் தை சப்போர்ட்டா இருக்கட்டும், இந்த சீட்ஸோட கான்டர் பிளஸ் இதுல இருக்கக்கூடிய அந்த குஷனிங் எல்லாமே ஆம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆன் பார் வித் லக்ஸரி கார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஆல்மோஸ்ட் கொடுக்குதுன்னு சொல்லுவேன். ஹெட்ரெஸ்டோட பொசிஷனிங்கும் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது. ஹெட் ரூமுமே எனக்கு ஜஸ்ட் அபவுட் தட்டா இருக்குது. ஈஸியா 3 அடல்ட்ஸ் வந்து இங்க சீட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க 2 பேரா டிராவல் பண்றீங்கன்னா இந்த ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹேண்டியா இருக்கும். 2 கப் ஹோல்டர்ஸோட வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், பாஸ் மோடுமே இருக்குது. இதுதான் ஓனர்ஸ் உட்காரக்கூடிய இடம். நீங்க இந்த காரை ஷாப்பர் ட்ரிவனா ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஸோ ஈஸியா இந்த லேட்சை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்டை தேவையான அளவு நீங்க முன்னாடி நவுத்திக்கலாம். நீங்க ஈஸியா லான்ச் பண்ணிட்டு லாங் டிஸ்டன்ஸ் க்ரூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸா இந்த பேக் சீட் இருக்கும் அப்படின்றது நிச்சயமா எங்களால சொல்ல முடியும். இன்னொரு நோட்டிசபிளான விஷயம், பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு பிரிங் யுவர் ஓன் டிவைஸ் அப்படின்ற கான்செப்ட்ல நீங்க உங்க ஐபேடை நீங்க இங்க டாக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 65 வாட்ஸ்க்கான சார்ஜிங் வந்துட்டு சீட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இன்ஃபிளைட்ல இருக்கக்கூடிய அளவுல இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இன்னொரு டெக் அட்வான்ஸ்டு ஃபீச்சரா ரியர் சீட்லயுமே ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் வந்திருக்குது. இங்க வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்கனால உங்களோட போன்ஸை நீங்க வந்து கூலா சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களை நல்லாவே ஹாட் டேஸ்ல கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்கான நல்ல த்ரோட ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட் நாட் சன்பிளைன்ஸ் இருக்குது. உங்களை சனி டேஸ்ல வந்து உங்களை கூலா வச்சுக்கிறதுக்கு. இன்னொரு நோட்டிசபிளான விஷயம் இந்த கார்ல நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, பாருங்க ஃபுல் ஃபிளாட்டோட ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பைட் த ஃபேக்ட் இந்த காரோட பேட்டரி வந்துட்டு கீழே ஃப்ளோருக்கு அடியில் இருந்தாலுமே எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாத்துலயும் ரொம்ப ஹை ரைஸா நம்ம நீஸ் வர மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளோர் வந்து ரொம்ப உயரமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இங்க்ளோ ஆர்கிடெக்சர்ல என் நீஸ் என்னோட கால் வந்து ரொம்ப நேச்சுரல் பொசிஷன்ல இருக்குது. ஃப்ளோர் வந்து நல்லா ஃபிளாட்டா இருக்கிறனால கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு வந்து ஆடான ஃபீலிங் வந்து இந்த கார் கண்டிப்பா கொடுக்கல அப்படின்றத என்னால சொல்ல முடியும். ஸோ ஓவரால் ஷாப்பர் ட்ரிவனா போறதுக்கு இந்த கார் ஒரு லக்ஸரியஸான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கு, கம்ஃபர்டபுளான ஆப்ஷனாகவும் இருக்குன்றது நான் சொல்லுவேன். ஆல் நியூ XEV90ல பேட்டரியில மட்டுமே அவங்க டெடிகேட்டடா ஒரு டீம் ஆஃப் என்ஜினியர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பேட்டரி வந்து LFPன்னு சொல்லக்கூடிய லித்தியம் பெரஸ் பாஸ்பேட் லைன் ஆஃப் பேட்டரிஸ் தான். அதுலேயும் செல்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பேக்டான பிளேட் செல் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா டைமென்சிட்டி வைஸும் சரி, இன்டெகிரிட்டி வைஸும் சரி, உங்களுக்கு காம்பேக்ட் காம்பேக்டர்ல நிறைய பவர் லோடு பிடிச்சி வச்சுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பேட்டரி. அண்ட் மோர் ஓவர் ஸ்பெசிஃபிக்கா மஹிந்திரா இந்த பேட்டரியில நிறைய டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக. ஸோ ரொம்ப ராபஸ்டான ஒரு பேட்டரி யூனிட்டா இருக்குது. 2 கெப்பாசிட்டிஸ்ல வந்து வரக்கூடிய இந்த பேட்டரி, ஒன்று வந்து 59 கிலோவாட் ஹவர் கெப்பாசிட்டி, இன்னொன்று வந்து 79 கிலோவாட் ஹவர் கெப்பாசிட்டியில 2 கான்ஃபிகரேஷன்ஸ்ல இந்த கார் நமக்கு கிடைக்கும். டார்க் அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா 2 பேட்டரிஸ்லயுமே உங்களுக்கு 380 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ஸ்டாண்டர்டா கிடைச்சிருது. பவர் ஃபிகர்ஸ்ல வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. 59 கிலோவாட் ஹவர் பேட்டரியில வந்து 231 PS ஆஃப் பவரும், 79 கிலோவாட் ஹவர்ல வந்து 286 PS பவரும் வந்துட்டு 2 கான்ஃபிகரேஷன்ல 2 டியூன்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான பவர் ஃபிகர்ஸ்னு சொல்லுவேன். இந்த டிரைவ் ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான இன்டர்னல் கம்பஷன் கார்ஸ்ல வரக்கூடிய ஒரு டிரைவ் ட்ரெயின். அஃப்கோர்ஸ் 50 to 60 லேக் செக்மெண்ட்ல வரக்கூடிய பவர் ஃபிகர்ஸை இந்த கார் சஜஸ்ட் பண்ணுது. மோர் ஆஃப் இட் இன்டு த டிரைவிங் ரிவ்யூல எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஆல் நியூ XEV90 நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். டிரைவ் இம்ப்ரெஷன்ஸ் எடுத்தோன்னே எனக்கு இவ்வளோ பெரிய லெங்தி கார், ஒரு 4.7 மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய கார் ஓட்டுற மாதிரி சத்தியமா எனக்கு ஃபீல் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப லைட்டான ஸ்டீரிங் வீலு. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எவ்ரிடே மோட்ல இருக்கோம். ஸோ நார்மல் மோட்ல எனக்கு ஸ்டீரிங் வீலோட ரெஸ்பான்ஸும் சரி, எனக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸும் சரி, ரொம்ப ரொம்ப லைட்டா ஹாசல் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு பிகினர் இப்போ ரீசெண்டா கார் ஓட்ட கத்துக்கிட்டவங்க கூட ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த காரை ஹேண்டில் பண்ற மாதிரி இந்த காரோட டைனமிக்ஸ் ஆனது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டீரிங் வீல் ரொம்ப ரொம்ப ஃபெதர் லைட்டுங்க, ரொம்ப இன்ட்யூட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன இடங்கள்ல நம்ம இந்த காரை நேவிகேட் பண்ணி போறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன இடத்துல நீங்க ஒரு யூ டர்ன் போடணும் அப்படின்னாலுமே சின்ன சின்ன ஸ்பேசஸ்ல கூட உங்களால ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா நேவிகேட் பண்ணி போக முடியும். ஸ்பீக்கிங் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு வந்தாச்சு, ஒரு ஹைவே போர்ஷனுக்கு வந்தாச்சு. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பிரிஸ்கா இருக்கு. ஆம்பிள் டார்க் வந்து எனக்கு டெலிவரி அவைலபிளா இருக்குன்னு சொல்லுவேன். ஜஸ்ட் நான் ஒரு லைட் ஃபுட்டட் டிரைவிங் கண்டிஷன்லயே கார் ஈஸியா ஸ்பீட்ஸை வந்து பில்ட் பண்ணி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3 விதமான டிரைவிங் மோட்ஸ் இந்த கார்ல இருக்குது. ஒன்று வந்து ரேஞ்ச்,
ரேஞ்ச் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் ரேஞ்ச் கான்சியஸா ஓட்டுறதுக்கான ஒரு எக்கோ மோட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து எவ்ரிடே மோட் வந்து ஒரு நார்மலான பேலன்ஸ்டு மோட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மோட் இருக்கு. இன்ஃபேக்ட் கூலான விஷயம் என்னன்னா ரேஸ் டைமர்ஸுமே இந்த கார்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 0 to 60 0 to 100 மெஷர் பண்ற மாதிரியான சில சின்ன சின்ன ஈஸ்டர் எக்ஸும் இந்த கார்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப கூல் டச்சஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். என்னோட இம்ப்ரெஷன்ஸ் படி கேட்டீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் மோடே வந்துட்டு எனக்கு ஆம்பிளான பவர் டெலிவரி கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். சின்ன ஒரு டேப்புக்கே கார் வந்து ரொம்ப எமினண்டா ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எவ்ரிடே மோடுன்றது ரொம்பவே பிரிஸ்கா இருக்குது, ரொம்பவுமே ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சின்ன சின்ன இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டு த்ராட்டில் ரெஸ்பான்சஸ் நல்லா ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிக் கார்னாலே உங்களுக்கு பஞ்சி பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா எனக்கு இந்த கார் ரொம்ப டிரைவர் ஃபோக்கஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது. யூஸ்வலா ஒரு தியரி சொல்லுவாங்க இல்லையா, எலக்ட்ரிக் கார்ஸோட வந்துட்டு பெட்ரோல் டீசல்ல தான் வந்து டிரைவிங் பண்ண இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்ற எல்லாரும் ஒரு தடவை வந்து XCV9 ஓட்டி பாருங்க. கண்டிப்பா உங்களோட தாட்ஸ் என்னன்றதை எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அண்ட் ஸ்பீட் பில்ட் ஆக ஸ்டீரிங் வீலோட லைட் வந்து லீனியரா ஆட் ஆன் ஆகிட்டே வருது. நல்ல கான்பிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீரிங் வீலாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இங்க்ளோ பிளாட்ஃபார்ம்ல ரியர் ஆக்சில்ல தான் பவர் சப்ளை ஆகுது. ஸோ ஐடியலி நம்ம ஓட்டிட்டு இருக்கிறது ஒரு ரியர் வீல் டிரைவ் கார். ஸோ ரியர் வீல் டிரைவ் கார்னாலே ஃபன்னு தான் இல்லைங்களா. ஸோ முன்னாடி இருக்கிற 2 வீல்ஸுக்கு வந்து இன்புட்ஸ் அதிகமா போறது கிடையாது, வெறும் ஸ்டீரிங்கோட இன்புட் மட்டும்தான். ஸோ அதனால ஸ்டீரிங் ரெஸ்பான்சஸ் எனக்கு ரொம்ப டைரக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். டைரக்டான ஒரு நல்ல ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டீரிங் யூனிட்டா இருக்குது. அப்கோர்ஸ் ஹோல்டு பண்ணிக்கவும் நல்லா இருக்குது. ஓட்டுதலுமே ரொம்ப அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷனை பத்தி பேசணும்னா 2 இண்டிபெண்டான சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டுக்கும் ரியர் போர்ஷனுக்கும். அண்ட் செமி ஆக்டிவ் டேம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்கோர்ஸ் இந்த ரேஞ்சில் செமி ஆக்டிவ் டேம்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சஸ்பென்ஷன்லாம் உங்களுக்கு பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அடாப்டிவா நீங்க ஓட்டக்கூடிய சர்ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சஸ்பென்ஷனோட டியூனிங் ஆனது இந்த ஆக்டிவ் டேம்பர்ஸால அட்ஜஸ்ட் ஆயிக்குது அப்படின்னு சொல்லலாம். மஹிந்திரா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா 15 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டைம் உள்ளேயே 15 மில்லி செகண்ட்ஸுங்க ரோடோட சர்ஃபேஸ் தகுந்த மாதிரி காரோட சஸ்பென்ஷன் டியூன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு கேட்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஓட்டுறதுக்கு அப்சல்யூட் ஜாய் டு டிரைவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இம்ப்ரெஷன் தோணக்கூடிய அளவுல ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளானது இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா நிச்சயமா அது மிகையாகாதுங்க. அண்ட் ஸ்டீரிங் வீல் கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 விதமான ரீஜன் இருக்குது. நீங்க வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் மாதிரி 2 பட்டன் இருக்கு. டெக்னிக்கலி பேடல் ஷிஃப்டர்ஸ் இல்ல, பட்டன்ஸுங்க. ஸோ ஈஸியா உங்களோட ரீஜன் மோட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். அண்ட் ஸ்டீரிங் வீலுக்கு கீழே வந்து 1 பெடல் டிரைவிங் மோட் இருக்குது. 1 பெடல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பம்பர் டு பம்பர் டிராபிக்லாம் ஒரே ஒரு பெடல்ல அழகா நீங்க வந்துட்டு ஆம்பிள் அரௌண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். அண்ட் பிரேக்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பிரேக் பை ஒயர் டெக்னாலஜி இருக்குதுங்க. ஆக்சுவலா பிசிக்கல் ஒயர்ஸோ பிசிக்கலான ஒரு காம்பனன்ட் வந்து இந்த பிரேக் பெடலுக்கும் பிரேக்ஸ்க்கும் இல்ல, நடுவுல சென்சார் பேஸ்டு பிரேக் ஆப்ரேஷன். பட் ஸ்டில் அதோட டியூனிங் ஆனது ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். என்னோட பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஆர்கானிக்கா டைரக்டா இருக்கு, நல்ல கண்ட்ரோல் எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி என்னால கான்பிடென்ட்டா சொல்ல முடியும். அண்ட் அப்கோர்ஸ் இவி கார்ன்றனால ரீஜன் பிரேக்கிங்குமே ரொம்ப ரொம்ப நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, டியூன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரீஜன் பிடிக்கல அப்படின்னா கம்ப்ளீட்டா நீங்க ஆஃப் பண்ணி நீங்க க்ரூஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். தட் இஸ் கேரண்டீடுங்க. ஓட்டுறதுக்கு டிப்பிக்கலா வந்துட்டு ஒரு டஃப் பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு SUV காரா தான் இருக்கு, டிப்பிக்கல் மஹிந்திரா ஃபேஷன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குது. இந்த காம்போ ரொம்ப ரொம்ப டஃப்பான காம்போன்னு சொல்லுவேன். நல்ல ஒரு டஃப்பான ஹேண்ட்லிங் இருக்கக்கூடிய ஒரு காரு, நல்ல ஒரு ஏபிளான ஸ்டர்டியான ஒரு பிளாட்ஃபார்ம், அதே சமயத்துல ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனாவே எங்களுக்கு இந்த XCV9 படுது. ஸோ அனதர் சேஃப்டி ஆஸ்பெக்ட், இண்டிகேட்டர்ஸ் போட்டோன்னே பிளைண்ட் ஸ்பாட் கேமராவோட ஃபீட் வந்து டிரைவர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வந்துருது. நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே ரொம்ப 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 அட்வான்ஸ்டா ARல கொடுத்துருக்காங்க. டைரக்டா டிரைவருக்கு மட்டும் தெரியற மாதிரி மல்டி இன்ஃபர்மேஷன் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப ஹேண்டியா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஓட்டுறப்போ. இன்னொரு நோட்டிசபிளான விஷயம், பேட்டரி பேக் வந்து லோயர் பார்ட் ஆஃப் தி கார்ல இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லலாம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே இருக்கிறதுனால கார் ஓட்டுதல் திறன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணக்கூடிய விதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல் நியூ மஹிந்திரா XCV9 ஃபைனல் தாட்ஸ் அண்ட் வேர்டிக்ட், எங்களோட டேக் ஹோம் தாட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய ரோட் பிரசன்ஸோடு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ரிலையபிளான ஒரு EV,
ஒரு என்ஜினியரிங் மார்வல்னு சொல்லக்கூடிய அளவில் சின்ன சின்ன விஷயங்களும் அந்த டெக்கு ஃபீச்சர்ஸு அந்த டிரைவ் ட்ரெயின் எல்லாமே ஹைலி ஆப்டிமைஸ்டு லெவல் 2 ஏடாஸோட சேஃப்டியுமே கம்பைண்டாக வரக்கூடிய இந்த கார் 21.9 lakhs விலையில் ஸ்டார்ட் ஆகி 3 வேரியன்ட்ஸில் பேக் 1 பேக் 2 பேக் 3 கிடைக்குது. ரொம்ப ஆக்சசபிளான ப்ரைஸிங்கில் இந்த காரை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஈவி பட் ஸ்டில் ஈவி வாங்குறோமே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லாமல் போகிற அளவுக்கு லைஃப் டைம் பேட்டரி வாரண்டியோட ஐ பெட் ரொம்ப ரொம்ப ரிலையபிளான ஒரு கார் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வந்த ரிலையபிளான ஒரு ஈவி சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கார் வந்து ஆல்ரெடி நம்ம இந்தியன் ரோட்ஸில் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேரோட சாய்ஸ் ஆஃப் ஈவி காராகவும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து உங்கள் தாட்ஸை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நாங்கள் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வீட்டுக்கு போகிறோம். இந்த காரை ஓட்டி பார்த்ததுக்கப்புறம், இந்த காரோட ஃபீச்சர்ஸை பார்த்ததுக்கப்புறம், ஃபீச்சர்ஸ்க்கு மட்டுமே நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுற அளவுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. டைம் கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு வந்து காரோட ஜூஸை மட்டும் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து கம்ப்ரெஸ்டாக கொண்டு வந்திருக்கிறோம். எஸ், இந்த கார் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான பேக்கேஜ். நம்ம டிஸ்பிளேல காட்டுற நம்பர்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த காரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னாலும் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துக்கணுன்னாலும் கண்டிப்பாக இந்த ஷோரூமை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், விசிட் பண்ணலாம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சிவா மஹேந்திரா ஃபார் XEV9 நமக்கு கொடுத்ததுக்காக. ஃபியூச்சரில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறோம். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். And until we see you again in another video, drive safe and drive responsibly.